வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மருமகள் vlog. இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பிஃபோர் தட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாங்க. ரைஸ் மாவு எடுத்துருக்கேங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர், ஃபிஷ் ஃப்ரை பவுடர், கர்ட், மின்ட் அண்ட் லீவ்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேங்க, லெமன் ஆஃப் யூஸ் பண்ணி எடுத்துருக்கேங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரைஸ் மாவு ஆட் பண்ணிக்கலாங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கான பவுடர் நான் இன்றைக்கி கடையில் தாங்க வாங்கினேன். ஜேபி ஃபிஷ் ஃப்ரை பவுடர் தாங்க வாங்கியிருக்கேன். ரெட் சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் நான் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. லெமன் ஸ்க்யூஸ் பண்ணது ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஃப்ரைக்கு எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு கலர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாங்க, ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ இன்றைக்கி நான் அந்த கலர் ப்ரிசர்வேஷன்ஸ் பவுடர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. பேன் சூடானதுக்கப்புறமா 2 to 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. கறி லீவ்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபிஷ் அது மேலே போட்டு பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நீங்கள் இன்கேஸ் டயட் மெயின்டைன் பண்ணுறீங்க, டயட் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் இதை அப்படியே ஒரு வாழலையில் வச்சு நல்லா அந்த வாழலையை நல்லா டைட் பண்ணி டபுள் பாயில் மெத்தடில் கூட குக் பண்ணலாம், இல்லைனா ஸ்டீம் குக் கூட பண்ணிக்கலாங்க. அது ஒன்றுமே உங்களுக்கு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக கூட இருக்கும். இலையில் நீங்கள் வச்சு ஃபிஷ்ஷை குக் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு 5 to 6 minutes நல்லா அது நல்லா பாயில் ஆகணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மீனில் இருக்க பெனிஃபிட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மீன் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 2 தடவையாவது நம்ம எடுத்துக்கணுங்க. ஏன்னா அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது இருக்குது. அது ரொம்ப நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த்தி டயட் கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் கம்பல்சரி வீக்லி 2 இதை எடுத்துக்கோங்க. பட் இந்த மாதிரி ஃப்ரையாக வேண்டாங்க, பாயில்டாக எடுத்துக்கோங்க. அதுதான் நல்ல ஹெல்த்துக்கு பெனிஃபிட். சில பேர் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது ஃபிஷ் நல்லா வேகணும்னு சொல்லிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா மூடி போட்டு மூடி வைப்பாங்க. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க, அது ஹெல்த்தி கூட கிடையாது. எப்போவுமே நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நீங்கள் ஜஸ்ட் தவால போட்டு நல்லா ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணுங்கள். திருப்பி போட்டு ஒரு 2 minutes இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு இது பண்ணாலே அது ஃபிஷ் நல்லாவே வெந்துருங்க. வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ப்ளஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேங்க. அதான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.